பார்ட் 3 கடைசி பேருந்து. கார்த்திக் அந்த குரலை கேட்டதும் முழுக்க உறைஞ்சு போயிட்டான். நான் வந்துட்டா விடுதலை ஆகலாமா? அவன் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் இருந்துச்சு. அந்த பாட்டி மெதுவாக சொன்னாள், இந்த பாலம் சாதாரணமான பாலம் இல்லை. இது 2 உலகங்களுக்கிடையே இருக்கிற இடம். கார்த்திக் அதிர்ச்சியோட கேட்டான். 2 உலகமா? அவள் தலை அசைத்தாள். உயிரோட இருக்கிறவங்க உலகம், இன்னொன்று இழந்தவங்க சிக்கி கிடக்கிற உலகம். அந்த நிமிஷம் காற்று திடீரென்று குளிர்ந்தது. பாலத்தின் கீழே மீண்டும் அந்த பஸ் தோன்றியது. ஆனா இப்போ அது தெளிவா முழுசா தெரிந்தது. உள்ளே டிரைவர் சீட்ல இருந்தது ஷேடோ. இப்போ மனித உருவம் எடுத்தது. அது மெதுவாக கண்ணை உயர்த்தியது. அது கார்த்திக்குடைய அப்பா. கார்த்திக் கண்ணீர் விட்டான். அப்பா, நீங்க உயிரோட இருக்கீங்களா? அந்த உருவம் மெதுவாக சொன்னது, நான் உயிரோடவும் இல்லை, இறந்தவனும் இல்லை, இந்த பாலத்துல சிக்கிக்கிட்டேன். அந்த பெண் குரலும் மீண்டும் கேட்டது, உன் அம்மா என்ன காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்களும் இந்த ரகசியத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. கார்த்திக் கத்தினான், நான் என்ன பண்ணணும்? அந்த பேருந்து கதவு மெதுவாக திறந்தது. உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது, நீ இந்த பேருந்துல ஏறணும், அப்போதான் சுழற்சி முடியும். பாட்டி பயத்தோட சொன்னால், ஏறினா நீயும் திரும்ப வர முடியாது. கார்த்திக் ஒரு நிமிஷம் நின்றான். அவன் கையில் இருந்தது அம்மா எழுதிய கடிதம். அவன் மெதுவாக பஸ்ஸை பார்த்தான். கண்ணீரோட சொன்னான், நான் வர்றேன்ப்பா. அவன் ஒரு அடி முன்னே வைத்தான். அந்த நிமிஷம் காற்று முழுக்க நின்றது. பேருந்து கதவு மெதுவாக மூட ஆரம்பித்தது. மூதாட்டி கத்தினாள், இப்போ நீயும் அந்த கதைக்குள்ள போயிடுவ. பேருந்து மெதுவாக நகர ஆரம்பிச்சது. கார்த்திக் உள்ளே நுழைந்தான். அவன் கண்முன்னே அவன் அப்பாவும் அந்த பெண்ணும் அம்மாவின் நிழலும் அனைவரும் ஒரே இடத்தில் நின்றாங்க. அப்பா மெதுவாக சொன்னார், இப்போதான் நாம எல்லாரும் விடுதலை ஆக போறோம். பஸ் பாலத்தை கடக்க ஆரம்பிச்சது. இந்த முறை அது மலைக்குள்ள மறையவில்லை, ஒரு ஒளிக்குள்ளே கரைந்தது. அந்த பாலத்தின் கீழே முதல் முறையாக அமைதி வந்தது. அந்த பாலத்தின் கீழே முதல் முறையாக அமைதி வந்தது. ஆனா கார்த்திக் திரும்பி வருவானா? அல்லது அவனும் அந்த கடைசி பேருந்தின் ஒரு பகுதியா மாறிவிட்டானா? அந்த பதில் இன்னும் யாருக்கும் தெரியாது.